பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த காட்ஸ் ஃபேமிலி ஆன்லைன் ப்ரேயர் டவர் உங்களை அன்போடு அழைக்கிறது. என்னுடைய பெயர் ஸ்டான்லி குமார். கர்த்தருடைய கிருபையினால் இந்த நாளில் உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையானது விசேஷித்த விதமாய் இந்த காட்ஸ் ஃபேமிலி ஆன்லைன் ப்ரேயர் மூலியமாய் குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேச சொன்ன வார்த்தையானது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காய் விசேஷித்த பிரார்த்தனையாய் இந்த ப்ரேயர் ஆன்லைன் மூலியமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியத்தை நாம் பார்ப்போமா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் துக்கம், கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாம் இருக்குது. இந்த நாளில் நாம் அதற்காக பிரார்த்தனை ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, துக்கம், வேதனை, கவலை, கஷ்டம், கடன் பாரன், நோய் நொடி, பில்லி சூனியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், காட்ஸ் ஃபேமிலி ஆன்லைன் ப்ரேயர் டவர் உங்களுக்காகவே விசேஷித்த விதமாய் 24 மணி நேரமும் 7 நாட்களும் உங்களுக்கு மாத்திரம் பிரார்த்தனை ஏறெடுக்க இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். நீங்கள் எந்த நேரத்தில் இருந்தாலும் எங்களை அழைத்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரார்த்தனை ஏறெடுக்க உங்களுக்கு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு பிரார்த்தனை ஏறெடுக்க எங்களை அணுகினீர்கள். ஆனால் கர்த்தர் கண்டிப்பாய் காட்ஸ் ஃபேமிலி மூலியமாய் உங்களை முற்றிலுமாய் ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15 - 19 வரைக்கும். என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறவர்கள் ஆதியாகமம் ஜெனீசஸ் 17:15-19 நம்ம வாசிக்கலாம். சரிங்களா? ஆதியாகமம் 17:15-19 வரை நாம் வாசிப்போம். கர்த்தர் எப்படியாய் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் என்று இந்த வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு நிறைய நாட்கள் காத்திருந்தார். நிறைய வருடங்கள்னு கூட சொல்லலாம். அந்த வருடங்களெல்லாம் காத்திருந்து மிகவும் கஷ்டப்பட்டு துக்கடைந்து, ஐயோ எங்களுக்கு குழந்தை பெறாதா என்று கணவனும் மனைவியுமாய் எவ்வளவு துக்கித்திருப்பார்கள். அதை போலவே இப்பொழுது இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 17:15-19 வரை. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்றும், சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். ஆதியாகமம் 17:15-19 வரை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்குள்ளே தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ?
90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. பார்த்தீர்களா? 100 வயது ஆபிரகாமுக்கு. சாராளுக்கு 90 வயதாம். அல்லேலூயா. 100 வயது 90 வயதுள்ள அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் மகனை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை வயது கடந்திருக்கிற அவர்களுக்கே கொடுக்கும் பொழுது இதை காணொளியில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறாதா? உங்கள் வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாம் மாறும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசம் மாத்திரமே இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம். அந்த ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் விசுவாசிக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் பிரச்சனையை பெருசாக நினைக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் பயப்படுறீங்க. ஆமென். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனையை பெருசாக நினைக்காதீங்க. ஆண்டவர் அந்த பிரச்சனைன்ற இடத்துல வைங்க பார்க்கலாம். அந்த பிரச்சனை சிறியதாக இருக்கும், நம்ம ஆண்டவரை பெரியதாக நினைக்கணும். அல்லேலூயா. நீங்கள் பெரிதாய் நினைக்கும் பொழுது அந்த பிரச்சனை ஒன்று இல்லாத போய்விடுமாம். அல்லேலூயா. இதில் குழந்தை மாத்திரம் அல்ல, எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற அதிசயமான காரியத்தை நீ பார்ப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் துக்கம், கவலை, பாரம், பணத்து நிமித்தம், கஷ்டத்து நிமித்தம், பாரத்து நிமித்தம், யாரோ எனக்கு புள்ளி சுனி செய்துட்டாங்கன்ற நிமித்தம் கர்த்தர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய அன்பு மேலானது. அப்படியாய் 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மாவேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். அந்த அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய கரம் நம்மளை தாங்கும். அந்த அற்புதங்களை பெறுவோம் என்று நம்பும் பொழுது நீங்கள் நிச்சயமாகவே பெறுவீர்கள். நீங்கள் நிச்சயமாகவே பெறுவீர்கள். அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கணும். அல்லேலூயா. உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் கூட எவ்வளோ பேர் துக்கத்தோடும் பாரத்தோடும், ஐயோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லுவார்கள். 100 வயது, மறந்துடாதீங்க, 100 வயது ஆபிரகாமுக்கு, 90 வயது சாராளுக்கு. கர்த்தருடைய கரம் எவ்வளவு பெரியதல்லவா! அவருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோடு கூட வேதனை கூட்டார் என்று வேதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த நாளில் காட்ஸ் ஃபேமிலி ஆன்லைன் ப்ரேயர் டவர் மூலியமாய் அன்பு சகோதரன் ஸ்டான்லி குமார் மூலியமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி உங்களுடைய எல்லா காரியத்தையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்க இந்த ஆன்லைன் ப்ரேயர் மூலியமாய் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையானது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடும் பொழுது இவைகள் அனைத்தும் கொடுக்கப்படும்னு சொல்லலை, கூட்டி கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இறங்குவதாக. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசி பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசி எப்பவுமே பதற மாட்டான. ஏன்னா என் ஆண்டவர் செய்வார், என் ஆண்டவர் செய்வார்.
அந்த நம்பிக்கையோடும் வைராக்கியத்தோடும் அந்த இடத்தில் நீங்கள் இருந்தே ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் அநேகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மலடி என்று சொன்னார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை மாற்றுவேன். அன்பு மகளே, துக்கத்தோடு இருக்கிறாயா? நான் அதை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இந்த நாளில் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இறங்கும். இந்த பிரார்த்தனை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஏதோ ஒரு காரணம் அல்ல. இந்த பிரார்த்தனை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏதோ ஒரு காரணம் அல்ல. இந்த பிரார்த்தனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு காரணம் அல்ல. கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம். நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பாக்கியவான், பாக்கியவதி என்று. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடு கூட வேதனை கூட்டார் என்று வேதத்தில் உண்டு. பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் ஆசீர்வாதமாம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை இந்த தொலைபேசியில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நிமித்தம் இந்த பிரார்த்தனையின் மூலம் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்வீர்களா? விசுவாசமாக ஜெபிப்போமா? எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி விசுவாசமாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதிசயத்தை செய்வார். ஏனோ தானோ என்று அல்ல, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற யாவரும் இந்த உலகத்தில் கர்த்தர் அதிசயங்களை செய்வாராம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற கரமுகளை நடத்தும், ஆசீர்வதிக்கிற கரமுகளை சேர்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? யாருக்கெல்லாம் அதிசயம் தேவைப்படுகிறதோ, யாருக்கெல்லாம் அதிசயம் தேவைப்படுகிறதோ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை வழி நடத்துவேன், உங்களை எல்லா நேரத்திலும் உங்களை எந்த பிரச்சனை அண்டாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிறீர்களா? பாரத்தோடு இருக்கிறீர்களா? விசேஷ விதமாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எல்லாரிடத்திலும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிரார்த்தனை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தார்கள் ஆனால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க, முடியாதவர்கள் எழுந்து நின்று தேவனுக்காய் செபிப்போம். அனைவரும் கண்களை மூடுவோமாக. எங்களை அன்போடு நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் இந்த தொலைபேசியில் கர்த்தாவே, இந்த காணொளி மூலியமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறீர். இதை பார்க்கிற ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரனும் கர்த்தாவே, குழந்தை இல்லாத இருக்கிற விசேஷித்த ஜனங்கள், விசேஷித்த சகோதரிகள், விசேஷித்த கணவன்மார்கள் என் தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இந்த பிரார்த்தனை நிமித்தம் காட்ஸ் ஃபேமிலி ஆன்லைன் பிரேயர் மூலியமாய் காட்ஸ் ஃபேமிலி ஆன்லைன் பிரேயர் மூலியமாய் கர்த்தருடைய கரம் இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நிமித்தம் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. ஏனோ தானோ என்று இருக்காதுங்க அன்பு சகோதர சகோதரிய. கர்த்தர் சொல்றாரு, அடுத்த வருடம் இந்த நாளில் இந்த பிரார்த்தனை நிமித்தம் நீங்கள் குழந்தையோடு உட்காந்து பார்க்க போறீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இதை துக்கத்தோடு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு வல்லமை இறங்கும். கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் தொடுவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு ஆசீர்வாதம் அந்த கர்ப்பத்தின் கனியை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த குடும்பத்திற்காய் எதிராய் வாய்க்கிற எந்தவித ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகட்டும் சுவாமி, வாய்க்காதே போகட்டும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆசீர்வதிக்கிற கரம் இறங்குவதாக, வழி நடத்துகிற கரம் இறங்குவதாக, அற்புத கரமங்களை தொடுவதாக,
அற்புத கரமைகளை ஆசீர்வதிப்பதாக. அற்புதத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிரார்த்தனையின் மூலமாய், இந்த காட்ஸ் ஃபேமிலி ஆன்லைன் பிரேயர் டவர் மூலமாய் இப்பொழுது ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்க தேவன் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் மத்தியில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதிசயங்களை செய்வேன். நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்து ஒப்பு கொடுத்தாயே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா, உடைய கரத்தில் இந்த தொலைபேசியில் பார்த்து கொண்டிருக்கிற ராஜா, அப்பா, அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய கண்ணீர், அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை பார்க்கிறேன் ஆண்டவர். ஐயோ, என்னை மலடின்னு சொல்லிட்டாங்களே, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்களே, எனக்கு பில்லி சூனியம் பண்ணிட்டாங்களே, ஐயோ என் குடும்பம் இப்படியா இருக்கிறதேன்னு துக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம். ஏனெனில் நீர் எங்களை விசுவாசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசி எப்பொழுதும் பதறாது இருக்கும் பொழுது நான் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிற தேவன் அல்லவா. பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. அந்த பிரச்சனையை விட நான் பெரியவர் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கவலை? அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும், இந்த இடத்தில் பரிசுத்தப்படுத்தட்டும். இந்த இடத்தில் இந்த நாளில் இப்பொழுது கர்த்தாவே தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதாக. இது நிமித்தம் எல்லா கர்ப்பம் தரிக்கட்டும் சுவாமி. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே அந்த அடைப்புகள், எல்லா கர்ப்பத்தில் இருக்கிற அடைப்புகள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக ராஜா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த நாளில் உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரால் மாத்திரம் எல்லா காரியங்களும் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வதிக்கிற கரம் முற்றிலுமாய் ஆசீர்வதிக்குமாம், கொஞ்சம் நஞ்சம் அல்ல, முற்றிலுமாய். என் பிள்ளைகள் நன்றாக இருக்கணும், என் பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த பிரார்த்தனை இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கூட நம் பிரார்த்தனையில் எல்லாரும் ஒன்றிணைந்து பிரார்த்தனை ஏறெடுத்திருக்கிறோம். பரலோக பிதாவே, பூமியில் இருவர் ஒருமனப்பட்டு பிரார்த்தனை ஏறெடுத்தால் பிதாவானவரே இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா. அப்படியான ஆசீர்வாதம் இந்த பிரார்த்தனையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நம்பி நம்மளுடைய எல்லா விண்ணப்பங்களும் விசேஷ விதமாக குழந்தை பாக்கியத்தின் வல்லமைகளும் கர்த்தருடைய கரம் இறங்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்குவதாக. ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் நசரேனாக்கி ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரார்த்தனை ஏறெடுக்கணும்னு தோணுதோ, எங்களுடைய காட்ஸ் ஃபேமிலி ஆன்லைன் ப்ரேயர் மூலியமாய் நீங்கள் தொடர்பு கொண்டு பிரார்த்தனை ஏறெடுக்கணும். அதோட நம்பர் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுச்சுன்னு கர்த்தர்